என் தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். My Lord is the living Lord. தேவனை தரிசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. No one will be embarrassed when you worship சொல்லுங்க, நான் God. வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்? Why should we accept the Lord? சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய ரீசன் சொல்லுவாங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம். Tell me some reasons why should we accept the Lord. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன கரெக்டான காரணம்? What is the correct reason to accept the Lord? சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவன். உண்மைதான், நித்திய ஜீவன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நம்ம நித்திய ஜீவனுக்காக தேவனை தேடி வந்திருக்கோம். Are we here for eternal life? புதுசா ஒருத்தர் வந்து கிறிஸ்துவை தேடி வராங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்கன்னா When someone newly is accepting the Lord, அவங்க நித்திய ஜீவனுக்காக ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள். are they coming for the eternal life? நீங்க நானும் எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள உள்ள வந்திருப்போம்? How you and me came into Lord. ஏதோ ஒரு விடுதலை, We needed some deliverance, சமாதானம், some peace, வருமானம், and some income, வியாதிகள் மாறணும், and to get healed from நெருக்கங்கள் some மாறணும். sickness. இப்படி இந்த உலகத்துல இருக்க சூழ்நிலைக்காக தான் கர்த்தரை தேடி We வந்திருக்கோம். came here for the situations and to solve them. உள்ள வந்த பிறகுதான் வசனத்தை கேட்ட பிறகு, And after coming here, after we hear to the அதுக்கப்புறம் தான் word, நித்திய ஜீவன் நமக்கு தேவன் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். and after that we hear that we need an eternal life, நமக்காக திருப்பி வருவார். and he'll come back for நம்ம us, வாழ்க்கையை அவருக்காக ஒப்பு கொடுக்கணும். and we have to இதெல்லாம் sacrifice our life. அதுக்கப்புறம் தான். And after this everything comes. நான் திருப்பி கேட்கிறேன், அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உள்ள வரவங்களுக்கு வியாதி இருக்காதா? When we accept Lord, don't we have any sickness? வியாதி இல்லைன்னு சொல்லி தானே போகதானே உள்ள வரும். அப்ப உள்ள வந்துட்டா வியாதி வராதா? We come for deliverance, but after coming in, நான் அப்ப உள்ள தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு கடன் வராதா? after coming into Christ, won't I have any என் other குடும்பத்துல problems? சண்டையே வராதா? Won't I have fights in my family? ஆனா எல்லாமே வரும். Everything will come. அப்ப நான் என்னதான் பண்றது? So what should I do? நம்ம என்ன பண்றதுன்னு, நம்ம எதற்கு பண்றோம்னு நமக்கு தெரியாது. We don't even know why we are doing and what we are doing. ஆமாவா இல்லையா? Yes or no? ஆனா உண்மையாவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பலன் உண்டு. But truly, when we accept the Lord, we have a strength. என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதானம். The strength is the peace. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவன் உனக்காய் சமாதானத்தை So வைத்திருக்கிறார். God has given the peace with you. சொல்லுங்க, உன் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாவதாக. Your life will be என் தேவன் filled with சொல்லுகிறார், peace. God is telling, நான் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன், I will give you peace, அது உலகம் தரும் சமாதானம் அல்ல. and that peace is not worldly. யோவான் 14:27 படிப்போமா? John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவன் சொல்லுகிற ஏன் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. தேவன் சொல்லுகிற நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற மாதிரி இருக்காது. உங்கள் இருதயம் கலங்காமலும் தேவன் சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன். இந்த நாள் Today, தேவன் எனக்கு ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். given me peace. நான் பயப்பட மாட்டேன், I won't fear, நான் கலங்கி இருக்க மாட்டேன். I won't cry. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம், You would have been very சமாதானத்தை filled with இழந்து sorrow. போய் வந்திருக்கலாம், Or you would have lost your peace. வெளியே சொல்ல முடியாதபடி இருக்கும் ஒண்ணு இருக்கும் Or you have a lot of problems where you cannot tell இந்த anything. வாலிப பிள்ளைகளுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, If you take the youth people, படிச்சு இந்த 10th அப்புறம் தாண்டின பிறகு வாலிப பிள்ளைகளுக்கு after the 10th grade, என்ன பிரச்சனை சொல்ல முடியாது, ஆனா ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க. they'll be in a depression state, and பிஃபோர் மேரேஜ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிப்ரெஷன். before marriage they will have some kind of depression. ஏன்னா நல்ல நண்பர்களை இழந்து போயிருப்பாங்க. They would have lost their friends. நண்பர்களை ஏமாத்துவாங்க. They would have got cheated by their friends. ஃபேமிலியும் நல்ல நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது. And they won't get a good relationship with their இல்ல நம்ம family. என்ன பண்றோம்னு கூட சில நேரங்கள் தெரியாது. And they do not know what they are doing. ஏதோ ஒரு டிப்ரெஷன் உனக்குள்ள They இருக்கு. have some kind of depression with them. சமாதானத்தை இழந்து போயிருக்கும். They would have lost their peace. ஒருவேளை எனக்கு வந்து இந்த பூ வாங்கி கொடுத்தா எனக்கு சமாதானம் வரும்னு கேட்டா பூ வாங்கி கொடுக்கலாம். If your peace will come when you buy the flowers. இல்ல ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா உனக்கு சமாதானம் வரும்னு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம். If you like chocolates, you can buy chocolates. இல்ல காலேஜுக்கு போறதா பிரச்சனையா, காலேஜ் விட்டு நின்றுன்னு சொன்னா ஒரு சமாதானத்துக்கு காலேஜை நிறுத்தினா சமாதானம் வருமானு Your பார்த்தா problem is with the college. If you stop it, and you will get உண்மையா peace. கூப்பிட்டு கேட்டேன்னா அவங்களுக்கே தெரியாது என்ன பிரச்சனைன்னு. But the real problem is they don't know what ஏதோ ஒரு problem. அழுத்தம் எனி டைம் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். Some or the other problem they have. வேலை செய்யற பிள்ளைகளுக்கும் அப்படிதான். Even for the people who go to the work. சொல்றதாங்க, ஆமாவா இல்லையா?
Yes or no? ஏதோ ஒரு பாரம் வெளியே சொல்ல முடியல. They have some kind of depression with them. அந்த பாரத்தை நீப்பதற்கு இதுதான் குறைன்னு சொல்ல தெரியாது. They don't even know the solution for it. வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்ல, குடும்ப தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு பாரம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். Even the family leaders, they also have some kind of problem with them. கடன் பிரச்சனை, The debt problem, வியாதியினால, but through sickness, சூழ்நிலையினால, through situations, செலவுகளை சமாளிக்க முடியாதுன்னா ஏதோ ஒரு they could not, சாதனை இழப்பு. and they could not handle the expenses, and they have some depression. உலகத்துல சில பொருளுக்கு வந்து சமாதானத்தை கொடுக்க என்ன சொல்லுவாங்க, புண்பட்ட நெஞ்சை புகையை விட்டு ஆத்துன்னு சொல்லி உலகத்துல சொல்லுவாங்க. ஏய் அப்ப எப்ப போது ரொம்ப டென்ஷனா இருக்க, குடி கவலைய மற, உலகத்துல சொல்லி தருவாங்க. The worldly people will tell you to drink to forget your depression, ஒரு புது படத்துக்கு போலாம், or they'll ask you to ஒரு ஜாலியா இருக்கலாம், movie, டூருக்கு போலாம், சினிமாக்கு போலாம், பீச்சுக்கு போலாம். இதெல்லாம் உலகத்துல சமாதானத்தை தேடத்தக்கதாக. This is for finding the peace in the world. ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க பிள்ளை வந்து வெளியூர்ல வந்து மதுரையில போய் ஒரு கம்பெனில வேலை செய்யற குடும்பமா அங்க இருக்கிறாங்க. A mother says his son is working in Madurai. அந்த அம்மா வந்து தனிமையில இருக்காங்க. அந்த அம்மாக்கு என்ன ஆசைனா பையனை ஒரு முறை பார்க்கணும் ஆசை. And she wants to see her son. டேய் எப்படா வருவே அவங்க கிட்ட கேக்குறாங்க, பாஸ்டர் என் பையன் வரதுக்காக ஜெபம் பண்ணுங்க. And she asked me to pray for his son to come back. நான் ஜெபம் பண்ண ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா பையன் வரான் ஊர்ல இருந்து. And after I prayed, after 2 months the son சந்தோஷம், என் பையன் வரான் பாஸ்டர். And she told, she was so happy. எனக்கு எல்லாரும் இருந்தாலும் என் பிள்ளையோடு பேசினா அது ஒரு சந்தோஷம் எனக்கு. And she felt so happy when his son came. அப்படியா, சரிம்மா சந்தோஷமா இருப்பீங்க, உங்களுக்கு சந்தோஷம் அதுல தானே அவன் பையன் வந்துட்டு போட்டோம். அவங்க பையனுக்கு போன் பண்றேன், பிரதர் உங்களுக்காக அவர் வெயிட் பண்றாங்க, வந்து ஒரு முறை முகத்தை இல்ல பாஸ்டர் நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு. And he told that he இவங்க அந்த ஒரு வாரம் எதிர்பார்த்து கொண்டே இருக்காங்க, என் பையன் வந்தா ஒரு சமாதானம். And she was expecting for his son very அந்த எதிர்பார்ப்பு அவங்க வாழ்க்கையில கிடைக்காத ஒரு சந்தோஷம். And that expectation gave her a பையன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க வீட்டுக்கு. And everyone came to her house. அன்னைக்கு வந்த ஒரு அரை நாள் சந்தோஷமாய் போகுது. And for the half day she was so happy. அடுத்த half day பிரச்சனை மேல பிரச்சனை போகுது. சொத்து பிரச்சனைக்காக என் பேர்ல எழுதி கூட, உன் பேர்ல எழுதி கூட, அண்ணன் பேர்ல எழுதி கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. And next half of the day பெரிய சண்டை. It was a big problem. அந்த அம்மா சொல்றாங்க, பையன் அங்க இருந்தாலும் பரவாயில்ல, வந்து இங்க பிரச்சனையா இருக்கு, இருக்கிற என் நிம்மதி போயிடுச்சு. எந்த வாய் சொன்னிச்சு? பிள்ளைய பார்த்தா சமாதானம் சொன்ன அதே நாவுகள். She was the one who said that she wanted ஐயோ to see துன்பமா இருக்குன்னு வாயில புலம்புது. And after that she changed her words. காரணம் என்ன? What is the reason? அப்ப உலகத்துல இதுதான் சமாதானம். வசனம் அதான் சொல்லுது, உலகத்துல நீ தேடுகிற சமாதானத்தை நான் தரலன்னு கர்த்தர் சொல்லுகிறார். God is saying that he won't give the worldly peace to you. இன்னைக்கு நெஞ்சில கை வைங்களே. இன்னைக்கு நேர்ல பார்த்து கொண்டிருக்க இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் வைக்க. God has kept a peace with you. ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் போகுது? Why don't I have ஏன் சமாதானம் இல்லாதபடி இருக்கிறேன்? Why don't I have peace in my life? இன்னைக்கு நெஞ்சில கையை வச்சிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில என் தேவ வல்லமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை இந்த வேளையில கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். God has kept a big peace for you. உறவுகள் உன்னை வெறுத்திருக்கலாம், your relations would have lost, சொந்த மந்தங்கள் உனக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம், the people would have betrayed you, சொந்தங்கள் உனக்கு விரோதமாக எதிர்ப்பாய் நின்று கொண்டிருக்கலாம், the family would have been against you, நம்பினவர்கள் உனக்கு கைவிட்டிருக்கலாம், the people you believed would have betrayed you. நீ ஆறுதல் சொல்ல, உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல கூட இன்னைக்கு யாரும் இல்லாதபடி There will be இருந்திருக்கலாம். no one to console தேவ you. கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கு. God is touching you. இந்த வேளையில தேவ ஆவியான உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். God is touching தேவ you. வல்லமை உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. God's power is. நல்லா தெரிஞ்சுக்கங்க. Listen carefully. அப்போ சமாதானத்தை கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா என் தேவ ஆவியானவர். The only one who gives the peace. இயேசுவா சொல்றாரு, தேற்றல வாணலை உங்களுக்காய் நான் விட்டு செல்கிறேன். தேற்றல வாணல்னா என்ன? தமிழ்ல சுத்த இலக்கண வார்த்தை தேற்றல வாணன். நல்ல ஒரு வார்த்தை. தேற்றல வாழன்னா என்னன்னா, உன்னை தேற்றுகிற ஆறுதல் இல்லாத டைம்ல ஆறுதல் படுத்துறது. The one who consoles you. சோர்ந்து போயிருக்க நேரத்துல உனக்கு பலன் கொடுக்கிறது. The one who gives you strength when you are. அதுக்கு பேரு தான் இந்த உலகத்துல கிருபைன்னு சொல்றாங்க. That is called grace. சொல்லுங்க. கிருபைக்கு அதோட மறுபொருள், அதோட மறைந்து இருக்கிறது தான் ஆவியானவர். And the grace is the meaning of. தேவ வல்லமை உன்னை தொட வேண்டும். So God's power has to touch அதுக்கு you. உருவம் கிடையாது. It doesn't have any. அதுக்கு இதுதான் செயல் சொல்லி இந்த உலகத்துல இருக்க நிகழ்வு கிடையாது. And they have no rules. இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்கிறது தான் கிருபை. And grace is something. பரத்திலிருந்து வருகிற உதவிக்கு பேர் கிருபை. The help which comes. தகுதி இல்லாத நம்மளை உயர்த்துவது கிருபை.
அல்லேலூயா. அந்த செயல்பாடுகளை செய்கிறவர் தான் நம் தேவ ஆவியானவர். It does all this. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவத்தை நான் கழுவிட்டேன், உன்னை தேற்றும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உனக்கு ஆறுதல் சொல்லும்படியாக, உங்களை சமாதானப்படுத்தும்படியாக என் தேற்றுள்ள வாளனை உனக்காய் நான் அனுப்புறேன். He has sent the comforter to you. ஆவியானவரோடு பழகி கொள்ள வேண்டும். So we have to get used to it. நீ மனிதரோடு பழகி பழகி ஏமாற்றம் தான் இருக்கும். You இப்ப are என் பிள்ளையோடு நான் சந்தோஷமாய் பழகினாலும் even if I ஒரு 5 வருடம் 6 வருடம் கழிச்சு திருமணமாகி வேற ஒருத்தரோட என்ன பண்ணிடுவாங்க, அவங்க சமாதானத்தை இருப்பாங்க. எனக்கு என் பிள்ளையின் சமாதானம் முழுமையா கிடைக்காது. ஒருவேளை என் மனைவி இடத்துல நான் ஆறுதலை கேட்டு தேடி இருந்தாலும், even if I go to for comfort ஒருவேளை to my wife, என் மேல கோபப்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஏன்னு அவங்க கிட்ட இருந்து அந்த சமாதானம் கிடைக்காம இருந்திருக்கலாம். but when she's angry with me, I will not be comforted. இவங்கதான் வாழ்க்கை என் கூட இருக்கும்போது ஒரு நாள் என்னை விட்டு அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்க முதிர் வயதுல என்னை விட்டு பிரிந்து போகலாம். But when ஒவ்வொரு முதிர் வயதுல இருக்கிற தாய் தகப்பனை கவனிச்சு பாத்தீங்கன்னா, you see all the parents who are அவங்க elderly லைஃப்ல people, அவங்களுக்கு யார் துணையா இருந்தாங்களோ ஒரு நாள் அவங்க நண்பர்கள் இறந்து போவாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருத்தரும் இறந்து போறது, எனக்கு கூட பலனா இருந்தாங்களே போயிட்டாங்களே. and they'll start losing all சில the people பேருக்கு who அவங்க have புள்ள left. செத்து போறது கூட அவங்களால அதை பாக்குற சூழ்நிலை உண்டாக்கும். ஐயோ பிள்ளை வேற பிள்ளைக்கெல்லாம் என் பிள்ளை இல்லையே. யார் இந்த உலகத்தில் நிரந்தரமான நிம்மதியை கொடுப்பதற்கு, ஆறுதல் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்ல. There is no one who gives the permanent peace to you. நான் சொல்ற தேவன் சொல்லுகிற, உனக்கு பர்மனண்டா நிலையாய் உன்னை தேற்றுவதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு என் தேற்றல வாளனை நான் உனக்காய் Comfort you கொடுக்கிறேன். and to support you. The comfort சொல்லுங்க, இயேசுவேன்னு நீ சொல்லும் பொழுது when you call the Lord, தேவ ஆவியானவர் உனக்காய் வந்து இறங்குறவரா இருக்கிறார். அவரிடத்துல பழகி கொள்ள பாருங்க. காலங்கள் மாறலாம், ஆனா என் தேவ the அன்பு time may மாறாது. change, but God will. நீ அன்பா இருக்க 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 அவரிடத்துல கிட்ட சேர சேர உன்னோடு The more பேச you grow விரும்புவார். closer to Him, தேவன் மனிதனோடு பேச விரும்புவார். God wants to speak நம்ம to தான் the அவர்கிட்ட man. ஒதுக்கி அவரு அவருக்கு நல்ல மேக்கப் பண்ணி அவருக்கு அலங்காரம் பண்ணி, நீங்க தூரத்துல இருங்க கடவுளே, நீங்க பெரியவர், நான் எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை, என் ஆளுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறேன். நம்ம என்ன பண்றோம், தேவனை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். We are leaving the Lord. இன்னைக்கு கத்திரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உன்னை என் நண்பன் பாட்டி சொல்லுங்க, Lord, you are my friend. என் தோழன், You are my friend. என் தாய் தகப்பன் நீர்தான். You are my நான் parent. நேசிக்கிற இந்த உலகத்துல ஒருத்தர் இருப்பார்னா அவங்களுக்கு மேல நீங்க தான். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நான் சில பேருக்கு வந்து தாய் மேல ரொம்ப பாசமா இருக்கும், பிள்ளை மேல ஒரு பாசமா இருக்கும், கணவன் மனைவி மேல ஒரு அன்பு இருக்கும். சொல்லுங்களேன், எல்லாத்த காட்டிலப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம். More than சொல்லுங்க, everyone, you are everything to me. தேவன் மனித இடத்துல பேச விரும்புறாரு, God wants to speak with the human, ஆனா நம்ம செவி கொடுக்க but விரும்பல. we are not hearing. சொல்லுங்களேன். ஆம், நன்றி பிரியமான ஜனமே, தேவன் பெரியவர். அவரிடத்துல நீ போக அவர் உன்னோட பேச ஆரம்பிப்பார். When you go to Lord, God will அவன் say, ஜபவேளை தான் அவர்கிட்ட பேசுறதுக்கு உண்டான your டைம். prayer time is the time சமாதானம் where இழந்து போயிருக்கியா, அப்படியே போய் ஜபத்துல போய் உட்கார்ந்துரு. எங்கேயும் ஆராதனை நடக்குதா, ஆலயத்துக்கு போ. இந்த ஆலயம் அந்த ஆலயம் எல்லாம் இல்ல, உன் ஆலயத்தின் டைம் தவிர மத்த எந்த ஆலயத்துல ஆராதனை நடக்குதா போய் கலந்து கொள்ளு. could join in the prayers when ஏன்னா ஒர்ஷிப் பண்ற இடம் அது, அந்த சபைக்காரது இல்ல, என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். going for the Lord. நல்ல கண்களை மூடி அன்னைய பாஷையில இருந்து நீ ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல The உன் more பணி and more you போகும். praise the Lord, அந்த கல்லு போல இருக்கிற அந்த நெருக்கம், கஷ்டம், all the துன்பங்கள், problems and சில all the பேர் பேசின sorrow, வார்த்தை உன் இருதயத்துல அப்படியே துடித்து கொண்டே இருக்கும். சில அசிங்கப்பட்ட சூழ்நிலை, அவமானப்பட்ட சூழ்நிலை Situation உன் இருதயத்தை where you were காயம் போல embarrassed. அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். you could not உன் சமாதானத்தை இழந்து போய் உட்கார்ந்திருப்ப. have lost your அந்த peace, வேலையில நீ ஜெபிக்க 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 and in that time when you தேவ pray, பிரசன்னம், இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சமாதானத்தோடு நீங்க இங்க இருந்து கடந்து போவீங்க. சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். தேவ சமாதானம் ஒவ்வொருத்தரும் மத்தியில இறங்கி கொண்டிருக்காங்க. God's peace is சொல்லுங்களேன், dwelling among. ஏன் இந்த சமாதானம் கிட்டும்? Why do we need the peace? பாவம் ஒரு வாழ்க்கையில உள்ள வரும் பொழுது When sin comes into a life, தெரிஞ்சுக்கங்க, ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகுதுன்னா 4 வழி இருக்கு. there are 4 ways பிசாசான அந்த 4 வழியில தான் உள்ள சமாதானத்தை கெடுப்பான். Satan will disrupt your அந்த peace. 4 வழி நீங்க ஜபத்துல ஜபிச்சு ஆவியான துணை கொண்டு கட்ட ஆரம்பிச்சிட்ட போதும் When you bond all these அந்த things, பிசாசு தோற்று ஓடி போவான். all this spirit will go எப்படி? away. முதல் வழி பாவம், The first way is through sin. சமாதானம் போயிடும். Your peace will be ஒரு disrupted. விபச்சார ஸ்திரீ, When a person who do adultery, விபச்சாரம் தான் எனக்கு சமாதானம், எனக்கு அநேக ஆண்கள் தான் எனக்கு சமாதானம் அப்படின்னு விபச்சாரத்துக்குள்ள இருக்கிறாங்க.
the one who does adultery. அநேக ஆண்கள் வந்து காசு மட்டும் இல்ல, இந்த பிள்ளை இடத்துல பேசுவதற்கு பழகுவதற்கு அன்பு செலுத்துவது, இந்த அன்பு தான் மெயின் நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த அன்புக்குள்ள குடும்ப பரிசுத்தம் இதெல்லாம் விட்டுட்டு பாவத்துக்குள்ள கடந்து போறாங்க. She was living in the sin. ஒரு நாள் And one day, இந்த சகோதரி சாவடிப்பதற்கு கல்லு தூக்கிட்டு துரத்திக்கிட்டு ஓடியாடுறாங்க. everyone threw stones on her to kill her. நான் யோக்கியம், நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், நான் கரெக்டான ஆளு, நீ தப்பு இல்ல, இப்படிதான் நிறைய பேர் பேசிக்கொண்டே இருப்பாங்க. Many people will blame others. ஆனா தேவன் பார்க்கிற யார் மன்னிப்பு கேட்கிறாங்களோ அங்க ஆறுதலை கொடுக்கிறவரா இருக்கு. But God doesn't come. கல்ல எடுத்து துரத்திட்டு வருவான். அந்த சகோதரி உயிருக்கு பயந்து போய் விழுற இடம் பாத்தீங்கன்னா இயேசு உட்கார்ந்திருக்க அந்த இடத்துல போய் தம்முன்னு விழுறாங்க. And she falls into the feet of the Lord. சகோதரிக்கு இத்தனை நாள் பாவம் செய்யறதுனால சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்தாங்க, இல்ல, சமாதானத்தை இழந்து போனா. She lost all her peace. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு குடும்பத்தை சீர்கெடுக்கணும், சமாதானத்தை கெடுக்கிறதா பிசாசின் தந்திரம். The Satan will நல்லா இருக்க destroy குடும்பத்தை peace. சமாதானத்தை கெடுக்கணும்னா முதல் அவன் வைத்திருக்கிற பெரிய ஆயுதம் எதுனா The first weapon is பாவம். sin. நல்லா குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல பிள்ளைங்க வாழ்க்கையில பாவத்தை உள்ள வைப்போம். In a happy family, it'll பாருங்களேன், தாய் தகவன் பிள்ளை மேல அன்பா இருப்பாங்க, திடீர்னு பிள்ளை ஏதோ ஒரு லவ்வோ இல்ல ஏதோ ஒரு கெட்ட பழக்கமோ உள்ள வந்து அந்த அன்பு முதல் பிரிஞ்சு போயிடும். when the sin comes, it தாய் தகப்பனை பார்த்து முதல் பயப்படுவாங்க. first they'll fear the ஆதாம் எப்படி தேவனை பார்த்து பயந்தானோ அதே மாதிரி பார்த்து, ஐயோ நான் தப்பு செய்யறேன். they'll fear the எங்கெல்லாம் பாவம் இருக்கும் சமாதானம் உன்னை விட்டு போயிடும். places where the sins are. ஜாலியா சிரிச்சு ஜாலியா பேசி வாழ்ந்த வாழ்க்கை, அந்த பாவம் உள்ள வந்த உடனே உன் சமாதானம் உன்னை விட்டு போயிடும். When the peace comes in, you lose your அந்த peace. பாவம் உள்ள வந்தது அது உன்னுடைய சுபாவம் அல்ல, It is not your character. உன்னுடைய பெற்றோர்கள் சுபாவம் அல்ல. It is not the character which you ஆதி inherit from பொய்க்கு your பிதாவா இருக்கிறவன் அவன் அழிக்கவும் கொல்லவும் தான் வருகிறான். அழிக்கவும் கொல்லவும் தான் வரான், உன் வாழ்க்கை கெடுக்க வரான். அவன் தந்திரம் உனக்கு பாவம் செய்யும்படியாக, He makes you to make உன் கண்கள் இச்சையாய் மாறும்படியாக, He makes you to do உன் this, காதுகள் இச்சையாய் மாறும்படியாக, to turn your உன் செயல்பாடுகள் தவறாய் போகும்படியாக, all the things you பொய் do, it is பேசும்படியாக, to make you lie. துணிகரமாய் பாவம் செய்வோம், துணிகரமா பழி வாங்குவோம், துணிகரமா ஒருத்தர் என்ன பண்ணுவோம், திட்டுவோம். to blame others and to இன்னைக்கு get கர்த்தர் angry. உன்னோடு பேசிக் Today கொண்டிருக்கிறார். God is speaking with you. பாவமானது உன் வாழ்க்கையில நெருக்கத்தை உண்டு பண்ணும், Sin will create, உன் சமாதானத்தை கெடுத்துரும். it will disrupt your நீ தேவனத்துல ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த ஆவி அவன் வீட்டை விட்டு போகணும். when you pray against it. லூக்கா 8ஆம் அதிகாரம் 48 வசனத்தை Luke வாசிப்போமா? chapter 8 verse 48. அப்போது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு ம், நடுங்கி வந்து ம். அவர் முன்பாக விழுந்து விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் ம், உடனே தான் சொஸ்தமானதையும் ம், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ம். அவருக்கு அறிவித்தார். அறிவித்தார். அவர் அவளை பார்த்து பார்த்து, மகளே மகளே, திடன்கொள், திடன்கொள், விசுவாசம் உன்னை உன் ரட்சித்தது, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ என்றார். தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். God is the one who gives the peace. இங்க இந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் அந்த விபச்சார ஸ்திரீக்கு நேரா கடந்து போவோம். He tells the woman, அந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, he says, பேசல. முதல் வந்தவங்களை பார்த்து சொல்றாரு, முதல் யார் பாவம் செய்யல, முதல் இந்த பிள்ளை மேல கல்ல தூக்கி போடு. அவங்க இறுதியும் குத்தப்பட்டு கல்ல போட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, and then he turns to the women and he says, இனி பாவம் செய்யாத. don't do sin ஓ, anymore. அவ்வளவுதான், இனி பாவம் செய்யாத. ஓ, ஒரே ஒரு வார்த்தை தான், Just one word. அவ்வளவுதான். இதுக்கு முன்பாக சந்தோஷம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், பெருமையா இருக்கும், அலங்காரம், இப்படி சுத்திட்டு இருந்த இந்த சகோதரி அந்த வார்த்தை இயேசு உள்ள வந்த உடனே ஒரு After the Lord சமாதானத்தை came பெற்றார். into her, இதுவரையும் காணாத சந்தோஷம், she had the peace and the happiness. மரணம் கிட்ட வந்து கூட பெருசா தெரியல. She didn't fear. இந்த நபரை சந்தித்த உடனே, இந்த நபரிடத்துல கால்ல விழுந்த உடனே என் வாழ்க்கை மாறுகிறது. And after going to the Lord, she believed பணத்துல that இல்லாதது, மாம்சத்துல இல்லாதது, peace which was இந்த உலகம் ஆடம்பரத்துல இல்லாதது, not in the worldly things. இவர்கிட்ட இருந்து வந்த ஒரு வார்த்தை, ஓ இனி பாவம் செய்யாது. And the one word, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை கிடைச்சது. and this word gave her immense happiness. சகோதரி கண் கலங்குற, And she cried. உடனே இயேசுவை தேடி போறா. And she went to அவர் the பாதத்துல Lord. போய் அவர் வைத்திருந்து சம்பாரிச்சு, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு எது சொத்தா வச்சிருப்பாங்க, சென்ட் பாட்டில், விலை உயர்ந்த தைலம் சொல்லுவாங்க, On those வாசனை days, தைலம். the perfumes will be very expensive. இப்பெல்லாம் பர்ஃபியூமோட உண்மையா நம்ம வாங்குற பர்ஃபியூம்லாம் வேற. சிங்கப்பூர்ல போயிட்டு நல்ல பெஸ்ட் பர்ஃபியூம் எதுன்னு கேக்குறேன், எடுத்து When I கொடுத்தா went சின்ன to பாட்டில் Singapore,
they showed me perfumes எவ்வளவு கேட்டா 1.5 லட்சம் ரூபா. and they told me it was a small bottle and they told me 1.5 லட்சம் ரூபாய்க்கு சென்ட் வாங்கிட்டு நான் ஏன் போடணும்? ஒரு 5 ரூபா மல்லிகை பூவில் இல்லாத ஸ்மெல் அதுல வந்துருப்போம். ஆனா பணக்காரன் அதை வாங்கிட்டு ஒண்ணுக்கு 4 பாட்டில் அடப்பாங்க. அது அவங்க வாங்கும்போது எனக்கு வயிறு எரியுது. எப்படா இவ்வளவு காசு செலவு பண்ணி வாங்கிட்டு போறேன்? உலகத்துல விலை உயர்ந்தது. இப்ப நகை எல்லாம் அந்த காலத்துல எதுன்னா கிடைக்காத பொருள் என்ன? அந்த பர்ஃபியூம். on those days the expensive thing was the அவ perfume. இத்தனை ஆண்டுகளாய் சேர்த்து வச்ச அந்த தைலத்தை அப்படியே உடைச்சு The perfume which she had, she இயேசு broke it காலை கழுவுற. and she துடைப்பதற்கு வேற எது வேணாம், துணி வேணாம். என் முடிய வச்சுதான் அநேக ஆண்கள் என்ன பண்ண கவர்ந்த. அந்த முடிய வச்சு என்ன பண்ற? இவருடைய காலுக்கு சமம். and she cleaned his அன்னைக்கு feet அந்த with her. பாவத்தை விட்டு கொடுத்ததுனால கடைசி வரையும் இயேசுவோடு டிராவல் பண்ண அந்த சகோதரிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். and she was able to இயேசு travel with the மரித்து Lord. உயிர்த்த உடனே சுவிசேஷத்தை சொல்லப்பட்டது அந்த சகோதரிக்கு தான். அந்த சமாதானம் இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. இதுக்கு முன்பாக வரையும் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கை அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி வரையும் அந்த பிள்ளையின் பேர் விபச்சாரி. and before Lord came into her she was called adultery. எப்போ இயேசுப்பா அவர்கிட்ட பேசினார், when Lord spoke to her, இயேசுவை சந்திச்சார், when she met the பாவத்தை Lord அறிக்கை செய்தார், and when she பாவங்கள் repented மன்னிக்கப்பட்டதோ and when she இப்ப got அந்த பிள்ளை பேர் மரியாள் என்று காணப்பட்டுச்சு. ஆம் என் அன்பு சகோதரி இதனால் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking with you. உன் வீட்டுல இருக்க சமாதான குலைச்சலுக்கு ஒரே காரணம் the disruption of your peace. அந்த ஆவி உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கும். because ஒருவேளை உன் உடம்புல இல்ல உன் பிள்ளை உன் அப்பா இல்ல உங்க அம்மா யாரோ வீட்டுல வந்துட்டு அந்த பாவம் உள்ள வந்துருச்சு, உன் வீட்டுல சமாதானத்தை சீர்கெடுத்திருக்கும். it may be come through someone and it will அதை கடிந்து எப்படி ஜெபிக்கணும் தெரியுங்க? கண்களை மூடி சொல்லுங்க, இயேசுவே Lord அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கட்டுமா. நல்லா துதிங்க, ஆவி நிரம்பி நல்லா துதிங்க ஜெபிங்க முதல் நல்லா ஜெபிங்க. ஓ ரபா ஹபா காத்தடா ஷத்தல் யாதடா ஆதரமா ஜெபிங்க. ஓ மகிமை இறங்கட்டுமாப்பா. சொல்லுங்க இயேசுவே. Lord, பாவத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், the spirits which பாவம் செய்யும்படியாக பாவத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். let it go. சொல்லுங்க வாய்களை திறந்து, என் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். let it go out of my அது family. நரகத்துக்கு ஓடட்டும், let it go வனாந்தரத்துக்கு ஓடட்டும். இனி என் குடும்பத்தில் இல்லாதபடி வேலை அடைப்பீராக. protect my family, Lord. ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு If you do குடும்பத்திலும் today, நம்ம பிள்ளை பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏதோ ஒரு பாவத்துல சிக்கிருச்சுன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது. இன்னைக்கு கடந்த வாரத்துல ஒரு சகோதரி மீட் பண்ண ஒரு அம்மா in the past week I வந்து saw அழுகுறாங்க. a woman. She என்ன cried to பிரச்சனை me. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பொண்ணு வயசு பொண்ணு 22 Her வயசு பொண்ணு daughter who was போட்டோ 22 கட்டுறாங்க, years, அழகா இருக்கு. she was a beautiful young lady நான் அரவணையா மாறுறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. and she eloped போயிட்டு from her பாம்பேல house. போய் அந்த பிள்ளைய ஆம்பளையா வரணுத்துக்கு ஆபரேஷன் பண்ணி And she தன்னை wanted to ஆம்பளை போல become a man. காட்டிக்கிட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. and the mother cried. திருப்பி என் பொண்ணு திரும்பி வந்தா கூட எப்படி பாஸ்டர் இருக்கும், அவன் வாழ்க்கை சின்னமனமா ஆகி போயிடுச்சு, சமாதானம் இறந்து போயிட்டான். and the mother lost her peace. இப்ப அந்த பிள்ளை இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழுது பாஸ்டர். நேத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல என்கிட்ட பேசுறாங்க, என் பிள்ளை வந்து குடிச்சிட்டே இருக்கிறான் பாஸ்டர், ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்தோம், She was telling அந்த that- பொண்ணு நிச்சயம் வரையும் போயிட்டு நிச்சயம் பண்ணப்புறம் அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோம். அதுல இருந்து அவன் பைத்தியக்காரன் மாதிரி குடிச்சிட்டே இருக்கிறான், தினந்தோறும் குடிக்கிறான், நீங்க எப்படியா ஜெபம் பண்ணி மாத்துங்க. நான் கேட்டேன், ஏன் அந்த பொண்ணு நிறுத்திறீங்க? அந்த பொண்ணு சரியில்லை பாஸ்டர். சரியில்லைன்னா என்ன சரியில்லை பாஸ்டர்? அந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. முன்னெல்லாம் ஆண் தொடர்புன்னு சொல்லுவாங்க, பெண் தொடர்பு. அந்த பொண்ணு 2 பொண்ணுங்கிற இன்ஸ்டாகிராம்ல தப்பா சேட் பண்றாங்க. இவன் என்ன சொல்றான், இந்த பொண்ணு தான் வேணும் இவன் கேக்குறான், அந்த பொண்ணு அவனோரு பொண்ணு தான் வேணும் அது கேக்குது. நான் என்ன பண்றது பாஸ்டர்? சில பாவத்தை என்ன பண்ண முடியாது. சரி ஒரு பொய்யனை லவ் பண்ண பேசி முடிக்க கூட முடியாது. அந்த அம்மா மனசுக்கு பாருங்க எவ்வளவு வேதனையான காரியம். இதெல்லாம் ஆவி குடும்பத்தை சீர்கெடுக்க முடியாது. நீ இப்பயும் ஜெபம் பண்ணிடணும். We have to உன் start பிள்ளை நல்லா praying இருக்கா, now. இப்பயும் ஆண்டவரே பாவத்தை உண்டு பண்ணுகிற ஆவி என் பிள்ளையை தொடாதபடி வேலையிடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கள. உன் வீட்டுல வந்து வாழ்நாள் முழுவதும் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். family through prayers. வேற எந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்கலாம். பாவத்துல விழுந்துட்டாங்கன்னா அது அவமானத்தை உண்டு பண்ணும். When we fall into the sin, it will create. உன்னை குறிச்சியோ சரி கனமகிமையை இழந்து போயிடுவோம். You will lose your honor. இன்னைக்கு சொல்லுங்க, பொல்லாத வானமல்லி சேனையே
சொல்லுங்க, பாவத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே the spirits which என்னையும் create sins, என் குடும்பத்தையும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. you don't have the authority to இங்க touch. பாருங்க, இதெல்லாம் எங்க சொல்லுவீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசுற வார்த்தைகள் சொல்லி கொடுக்கறது எல்லாம் All the உன் ஜெப வேலை, It should be followed in your உன் ஜெப நேரம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உன் குடும்ப ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அநேக பாதுகாப்பு உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். இது வரையும் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த நாள்ல இருந்து நான் திங்கட்கிழமைல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு பாவம், இன்னைக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லையா, இன்னைக்கே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா பரவாயில்லையா, இன்னைக்கே உங்க குடும்பத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது, The second thing is, சமாதானத்தை எப்படி ஒரு குடும்பத்துல பிசாசு வைப்பானா? முதல் பாவத்தை உண்டு பண்ணுவான், The first ரெண்டாவது is வியாதியை உண்டு பண்ணுவான். மீண்டும் அந்த second is வசனத்தை the வாசிப்போம். sickness. 48 படிங்க, லூக்கா 8:48. அவர் அவளை பார்த்து, அவர் அவளை பார்த்து, மகளே மகளே திடன்கொள், திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, ம். சமாதானத்தோட போ என்றார். அந்த சகோதரி என்ன பிரச்சனைக்கு வராங்க? பல ஆண்டுகளா பாடுகளாடு வந்திருக்கிறாங்க. And the woman has come with அது என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, பெரும்பாடோடு வந்த அந்த சகோதரி. பெரும்பாடுன்னு என்ன அர்த்தம்? வியாதி, she had sickness, நெருக்கம், she had all the problems. ரொம்ப சொல்ல முடியாத வியாதியா கூட இருக்கலாம் பெரும்பாடு. இன்னைக்கு நிறைய வியாதிக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இயேசுவை தொட்டா எனக்கு சுகமாகும். கூட்டத்துல வந்து கையை விட்டு அந்த சகோதரி என்ன பண்றாங்க? இயேசுவின் ஆடையை தொடுறாங்க. And she touched the robe of the Lord. இயேசுவை பாக்குறாரு, என்ன யாரும் தொடுறாங்க? And the Lord சீஷர் பார்த்து சொல்றாரு, இயேசுப்பா இந்த கூட்டத்துல எல்லாரும் தான் உன்னை தொட்டிருக்கோம், நீங்க யாரை சொல்றீங்க? இல்ல, என் இடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. And he told that some power has. அந்த வல்லமை புறப்பட்டு போன அந்த சகோதரி பாத்தீங்கன்னா தொட்டுட்டு ஓடி போன அந்த சகோதரி பாக்குறாங்க. And he saw தேவன் the word. சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து. அப்ப அந்த வியாதி இயேசுவை தொட்ட உடனே, அந்த வியாதி போன உடனே தேவன் சொல்றார், சமாதானம் உன் வாழ்க்கையில வரும். நிறைய பேருக்கு இந்த வியாதி வந்தாவே சமாதானம் போயிடும். Many people will lose their peace when சரியா வேலை செய்ய முடியல, they could not work, சமாதானம் இருக்காது. சரியா தூங்க முடியல, without சமாதானம் இருக்காது. sleepless. உடம்புல ஏதாவது ஒரு குறை, உன் சமாதானம் போயிடும். You will have some or the other problem in your body. நானும் and என் you will பிள்ளையும் lose என்ன your peace. பண்ணோம், போன வருஷம் என்ன பண்ணோம், பெங்களூர் வந்து மைசூருக்கு வந்து அந்த வெக்கேஷன் லீவுக்கு போயிருந்தோம். And me as a family, we went to the Mysore. போன 2 நாள் டூர். And முதல் நாள் நல்லா சுத்தி பார்த்து சந்தோஷமா இருந்தோம். the first day we were very happy and we were. செகண்ட் டே எனக்கு அந்த மாலையில என்ன ஆயிடுச்சுன்னா, என் கண்ணாடி உடைஞ்சு போச்சு. கொண்டு போன கண்ணாடி உடைஞ்சு போச்சு. இப்ப எனக்கு என்னன்னா எல்லாம் பிளர்ரா தெரியுது. And on the evening, I lost. மங்களா தெரியுது. My glasses were broken. I இப்ப cannot. என்னால சரியா பார்க்க முடியல. சரியா என்னால, எனக்கு உடம்புல எந்த பிரச்சனை இல்ல, I did not have any problem in my ஃபுட் body. பிரச்சனை இல்ல, I don't have any problem with the பணம் food. பிரச்சனை இல்ல. I don't have any நாளைக்கு problem நிறைய with இடத்துல money. போய் சுத்தி பார்க்கிறதுக்கு பிளான் நிறைய வச்சிருக்கிறோம். So I have planned everything to. என் பசங்களை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. My family were. நைட் வெளியே எங்கேயாவது வெளியே போயிட்டு சுத்திட்டு வரலாம் டாடின்னு கூப்பிடுறாங்க. They're calling me to go out and explore. எனக்கு பார்த்தா ஒரு சின்ன ஒரே ஒரு கண்ணாடி உடைஞ்சு போச்சு. And I broke my glasses. அவ்வளவுதான், என் நிம்மதி போச்சு, சமாதானம் போயிடுச்சு. And I lost. எனக்கு சமாதானம் போனோன்னு பிள்ளைங்க வைஃப் எல்லாம், அப்பா வரலையா, அப்ப நானும் வீட்டுல உட்காந்துறேன், சமாதானம் குறையுது. உடனே என்ன பண்றேன், பாஸ்டர் ஐடியா கொடுங்க, ஒரு நூலை கூட்டு கட்டி பார்க்கலாம். இந்த கண்ணாடி இது தனியா வந்துருச்சா, இதை எடுத்துட்டு போய் ஒரு நூலை கட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சோம். And we சின்ன suffered. பிரச்சனை. It was a small problem. சில நேரங்கள்ல நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு வயிறு வலி வந்துடும், சமாதானம் போயிடும், வேலைக்கு செய்ய முடியாது. You have some sickness. பிபி சுகர் நல்லாதான் இருப்பான், பிபி சுகர் வந்தோடனே அன்றாட வேலை அப்படி ரொட்டீன் ஒர்க் அப்படியே நின்று போயிடும். When you have some sickness, your daily routine will. திடீர்னு நல்லா இருப்பேன், உனக்கு ஸ்டோன்ன்றுவாங்க, அப்பண்டிஸ்ன்னுவாங்க, அந்த ஒரு வாரம் சமாதானம் கெட்டு போயிடும். And for the 1 week you will have. சபையில ஒரு சகோதரி A woman. நல்லா இருந்தாங்க, பாஸ்டர் நகத்து சரியா இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடிச்சிட்டு, இந்த கடிச்சதுனால இந்த விரல் நகை சுத்தி மாதிரி இவ்வளவு பெருசா வீங்கி போய் ஒரு வாரம் வேலை செய்ய முடியாதபடி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. போன வாரம் சின்ன பிரச்சனை தான், அந்த பலவீனம் சமாதானத்தை கெடுத்துரும். It was a small problem, but. இந்த பலவீனம் எதற்கு வருகிறதுனா, யார் யாரெல்லாம் தேவனை விட்டு வெளியே இருக்கிறோமோ, பிசாசின் ஆதிக்கம் யார் குடும்பத்துல அதிகமா இருக்கோ Those who are away from அவர்கள் இந்த God, வாதை என்ன பண்ணும், அப்படிப்பட்ட ஆவி உள்ள வர ஆரம்பிச்சிடும். the sickness will come into them, lose their peace. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யார் சொல்லி கொண்டிருந்தான்? யார் அடிமையாக்கி வச்சிருந்தாங்க சொல்லுங்களேன்? பார்வோன் ராஜா. அவங்க குடும்பத்துல ஒரு வாதை உள்ள வந்தோன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பம் ஃபுல்லா வந்தோடனையும் அவங்க குடும்பம் எல்லாம் சமாதானம் இழந்து போனாங்க.
Everyone lost their peace when they had இன்னைக்கு sickness. இப்படிப்பட்ட ஆவியை நீ நல்லா ஜெபம் பண்ணாத நம்ம என்ன பண்றோம்னா வலி வந்த பிறகு ஜுரம் வந்துடும் அந்த டைம் ஜெபம் பண்றோம் இல்ல We only pray when the time. வருவதற்கு முன்பாகவே You have to pray before நீ itself. ஜெப வேளையில நீ ஜெபம் பண்ணிடணும். You have to pray இந்த daily. 4 பாயிண்ட் முதல் பாவத்துக்காக ஜெபம் பண்ணீங்களே, இரண்டாவது வாதையை உண்டு பண்ணுகிற ஆவி என் குடும்பத்துக்கு வராதபடி வேலையடைங்கப்பா சொல்லுங்க பார்க்கலாம். Then second, you have to protect yourself through prayer. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் வாதைகள் வராதபடி நீ வேலையடைங்க. Protect me, Lord. பலவீனம் வராதபடி Without sickness, சோர்வுகள் வராதபடி வேலையடைங்கப்பா. protect us, Lord. நல்ல வேலை போவேன். இன்னைக்கு காலை எந்திரிக்கும் போது சோர்வா இருந்தா அன்னைக்கு வேலையே பிடிக்காது, வேலைக்கு கிளம்பவே முடியாது. சின்ன சோர்வு தான் அந்த நாள் வருமானத்தையும் அந்த நாள் Your முழுவதும் கெடுத்துடும். tiredness will disturb the day. இந்த ஆவிகள் இப்படிப்பட்ட ஆவிகளை கண்டிஞ்சு ஜெபிக்க 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையில வியாதி இல்லாதபடி பாவம் இல்லாதபடி ஒரு சமாதானத்தை உன் குடும்பத்துல வைப்பார். Pray against மூணாவது ஒரு காரியம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். John chapter 20 verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்க என்ன நடக்குதுன்னா, யார் அப்போஸ்தலர் இயேசுவோடு இருந்தவர்கள் அவர்கள் என்னென்ன செஞ்சார்கள்? அவர்கள் நடக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. மரித்தோரை உயிர்ப்பித்தார்கள், நிழல்பட்டு வியாதியை சுகமாக்கினார்கள். Did many miracles. இந்த உலகத்தை இயேசுவை காட்டிலும் அதிகமா அற்புதம் செஞ்சவர்கள் அப்போஸ்தலர்கள். Apostles, they were the இவங்களை என்ன பண்ணி இப்படிப்பட்ட மனுஷன் இவங்களுக்குள்ள இருக்க திறமை வெளியே தெரியாதபடி ஒரு பயத்தை உண்டு பண்ணி கட்டி வெடிச்சிச்சு. and they were bonded with a fear. ஏசப்பாவே செத்துட்டாரு, இனி நம்மள போட்டா காலி பண்றாங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து நடுங்கிட்டு இருக்காங்க. And they locked their house. And அப்போ உன் வீட்டுல சமாதானத்தை கெடுக்க பயத்தை உண்டு பண்ணுவான். the next thing is it will create பயம் உண்டாகிற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவான். it will create a situation where you fear. சில பேருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல சரியா எழுதிருக்கமா ரிசல்ட் வரும்போது ஒரு பயம், உன் சமாதானம் போயிடும். Some people fear about the வீட்டுல ஒரு result. சண்டை வரப்போறாரு வீட்டுக்காரர், ஒரு பொருளை உடைச்சிட்டு போய் வீட்டுல ஈவினிங் வந்து அவர் பார்த்தாருன்னா சண்டை Some people கத்த fear போறாரு, about the அந்த problem in the உடைச்சி house. அவர் வர வரையும் உன் சமாதானம் போயிடும். ஐயோ என்ன நடக்க போதும் இல்ல கடைக்காரன் சொல்லியிருப்பான், நாளைக்கு வந்து உன் வீட்டுல வந்து நான் நிக்க போறேன், ஆபீஸ்ல வந்து நிக்க போறேன்னு உன் சமாதானம் போயிடும். You would have lost all your peacefulness. அப்படி உன் பயத்தை இதா கொடுத்த, ஐயோ என் பிள்ளைக்கு கல்யாணம் பணம் இல்லை, நான் என்ன பண்ண, சமாதானம் போயிடும். குழந்தை இல்லை, உன் வாழ்க்கையில சமாதானம் போயிடும். When you don't have a child, you வேலை இல்லை, அடுத்தது நான் என்ன பண்ணும், சமாதானம் போயிடும். இப்படி ஏதாவது ஒரு வாழ்க்கையில சமாதான குலைச்சல் ஆகும்படியாக சூழ்நிலை உருவாக்குவான். it will create situations where you fear. பயத்தை உண்டு பண்ணி It will create some or the other fear. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என்ன You பண்ணுவேன், have to pay a fees. இந்த மாசம் வட்டி கட்டணும் என்ன பண்ணுவேன், You have to pay the rent. ஐயோ கடன் இருக்கு என்ன பண்ணுவேன், You have to pay the debt. தேவை இருக்கு என்ன பண்ணுவேன், நாளை துணித்துக்குரிய பிசினஸ் இல்லையே நான் இந்த மாசம் எப்படி நடத்துவேன், எப்படி வாடகை கொடுப்பேன். இப்படி உன் தேவையை குறிச்சு பயத்தை உண்டு பண்ணும். It will create a fear about your. அப்படி பயத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னா உன்னால என்ன பண்ண முடியாது, அடுத்த கட்டம் செய்ய முடியாது. When it creates a fear in you, you cannot go to the next step. ஒரு பிசினஸ் செய்வீங்க, நஷ்டமாயிடும், You'll do a business and you would have lost. அவ்வளவுதான். Face அடுத்தது the கடன் loss. வாங்கவோ ரிஸ்க் எடுக்கவோ பயம் இருக்காது. And after that you will start. நிறைய பேர் பாத்தீங்கன்னா Getting low. ஊழி ஏமாச்சையில பயமா இருக்கு பாஸ்டர், ஒரு பாட்டு பாடுங்க பயமா இருக்கு பாஸ்டர், டிரான்ஸ் கொடுங்க பயமா இருக்கு பாஸ்டர். எங்க எல்லாம் பயத்தை நீ தள்ளுறியோ, பயம் எங்க வந்து நிக்கும், பயம்னா எங்க வந்து நிக்கும், உடம்புல கரெக்டா சொல்லுங்க, பயம் எங்க நிக்கும், தலையா இருதயமா? இருதயம். இந்த பயத்தை, இந்த இருதயம் என்பதுதான் உன்னுடைய இந்த இந்த உடம்போட இன்ஜின், இங்கதான் வேலை செய்யுது. இந்த பயத்தை எடுத்து உன் காலில் வை. எப்பெல்லாம் உன் பயத்தை எடுத்து உன் காலில் வைக்கிறோம், பிரச்சனை எல்லாம் இங்க தலைக்கு, இங்க இருக்கிற பயத்தை இங்க கொண்டு போனா நீ காலி, டிப்ரெஷன் ஆயிடுவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அப்படி நின்றுவேன். இங்க இருக்க பயத்தை உன் கைக்கு போட்டுன்னு எந்த வேலையும் செய்ய முடியாது, முடக்கி வச்சிரும். காலுக்கு பயத்தை கொண்டு வச்சுனா அப்படியே முடக்கி வச்சிரும். அப்படியே எடுத்துட்டு தரையில போட்டு அது மேல நின்னு பாரு. Place your fear under your feet. ஆரம்பத்துல நீ தோத்த மாதிரி தெரியும். It will seem like you have நீ failed. எவ்வளவு பயத்தை மேற்கொள்றியோ The more and more you overcome the அந்த fear. இடத்துல சமாதானம் செய்யும் கொள்ளும். இந்த பயம் பயங்கரமான காரியம், நம்ம பக்கு என்ன நடக்க போகுது, ஐயோ என்ன பண்ணும், அப்படியே எடுத்துட்டு வந்து காலில் போடு. ஐயோ இந்த ஆபீசர் மோசமானவர், ஹெட்மாஸ்டர் மோசர், இந்த அதிகாரி ரொம்ப மோசமானவர், இந்த போலீஸ்காரர் வழக்கு இருக்கு, நமக்கு விரோதமா மாட்டோமா, அப்படியே எடுத்துட்டு போய் காலில் போடு. சொல்லுங்களேன்,
எனக்கு காலு கீழே பிசாசு. சொல்லுங்க, என் காலு கீழே இந்த பயம் இருக்கு. பயத்தை உண்டு பண்ணுகிற பிசாசுன்னு அந்த பிசாசத்துக்கு இப்ப எங்க வைக்கிற? காலு கீழே. சொல்லுங்க, இந்த பலவீனங்களை என் தேவனால் மாற்ற முடியும். இந்த பலவீனத்தை உண்டு பண்ணுகிற அந்த ஆவியை தூக்கிட்டு போய் உள்ள போய் வைங்க. பயத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலை என் காலு கீழே. சொல்லுங்க, பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே The spirit என் காலு கீழே. which creates the fear. என் பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே என்னை விட்டு முதலாவது வெளியே போ. Leave. என் நெஞ்சை விட்டு வெளியே போ. Leave. என் சிந்தனை விட்டு வெளியே போ. என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. Leave my family. கட்டளை கொடுங்க. ஜெப வேலையில ஜெப நேரத்துல நல்ல அபிஷேகத்தோடு நிரம்பி கட்டளை கொடுத்து பார். அடுத்த நாள் உன் குடும்பத்துல சமாதானத்தை பார்க்க முடியும். மூணாவது நாலாவது ஒரு காரியத்தை சொல்றேன். And the next thing is உன்கிட்ட எது இல்லையோ அதை வச்சு ஒரு சமாதானத்தை கெடுத்துருவான். the lack of. வருமானம் இல்லைன்னா ஒரு சமாதானத்தை கெடுத்துருவான். If you don't have income, you'll have. குழந்தை இல்லைன்னா உன்கிட்ட சமாதானத்தை கெடுத்துருவான். If you don't have a child, you'll have. ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா அவன் தான் ராஜா. For Abraham, he was the king. அவன் வேலை செய்வதற்கு அநேகம் இருக்கிறாங்க. புள்ளன்னு தேவையில்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. He had lot of people. சொத்து பத்து எல்லாமே இருக்கு. He had all the wealth. தேவனும் பேசிக்கொண்டே இருக்கிறார். Even the Lord was speaking. ஆனா அவன் இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லை. But he did not have a peace. எனக்குன்னு ஒரு புள்ள இல்லையே, எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாலும் இது இல்லையே. அப்ப ஏதோ உன்னிடத்துல இருந்து ஒரு குறைவுகளை உண்டு பண்ணுவான் பிசாஸ். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு சமாதானத்தை கெடுத்துருவான். ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்ப்ப, ப்ரொமோஷனே கிடைக்காது, சமாதானம் போயிடும். If you don't have promotion, you will lose your fear. நீ ஏதாவது ஒரு எனக்கு இந்த காலேஜ் சீட் கிடைக்கணும், கடைசியில் அது மட்டும் கிடைக்காது, மத்ததெல்லாம் கிடைக்கும். When you மத்த ask for குரூப்லாம் something, கிடைக்குது, இது எடுத்துக்க சொல்றாங்க, சமாதானம் போயிடுச்சு. you will lose your peace. நீ சில நேரங்களில் ஹெல்ப்லெஸ்ஸா காணப்படுவ, உதவியற்ற சூழ்நிலையில. You'll feel empty. சில நேரங்களில் உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாதபடி காணப்படும். You'll seem empty. அப்படிதான் உன்னை வெறுமையா வச்சு உன்னை காட்டுவான். Because the Satan will create ஆனா emptiness in you. தேவன் சொல்லுங்க, நீ வெறுமையானவன் அல்ல. But God is telling you are not empty. கர்த்தர் உன்னை நிறைவாய் வைத்திருக்க. ஏதோ ஒரு குறைய வச்சு அதை வச்சுட்டு நீ உன்னை டிப்ரெஷன் ஆக்கி எல்லாரும் அன்பு செலுத்துவாங்க. உன் வீட்டுல யாரோ ஒருத்தர் அன்பு செலுத்து, அவரு மட்டும் என்ன நேசிக்கவே இல்லை, இவரு மட்டும் என்கிட்ட பேசவே இல்லை, என் கணவன் மட்டும் என்கிட்ட பேசவே இல்லை, என் மனைவி மட்டும் என்கிட்ட பேசல. டிப்ரெஷன் ஃபுல்லா எங்க இருக்குன்னா அங்கதான் வந்து நிற்கும். And you will be depressed without them. இந்த வேலையில கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Today God is speaking with உன்கிட்ட you. ஒண்ணு இல்லைன்னு நினைக்காத. Don't think you have nothing. இருக்கிறவர் உன்னோடு இருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். For example, இப்ப கடைக்கு போகணும், பசங்களை கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன், சாயந்தர டைம்ல நான் சண்டே இல்ல மத்த டைம்ல ஏதாவது இங்க ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் வாசிச்சாங்கன்னா இல்ல ஊழியம் பண்ணாங்கன்னா they do அன்னைக்கு எங்கேயாவது ட்ரீட் கொடுக்குறேன்னு ministry. சொல்லிட்டு போவேன். I'll go take them out to eat. கடைக்கு கேட்டுட்டு போவேன். I'll take them to some shop. அவன் பாக்கெட்ல என்ன இருக்காது, நல்லா கை வீசிட்டு வருவாங்க. அவங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இருக்காது. போன இடத்துல இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. They won't have money and they'll go order whatever they want. ஏன்? Why? ஆர்டர் பண்ணும்போது என் பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, அவன் பாக்கெட்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு எதா யோசிச்சாங்களா? Did he think that he has nothing? என் பாக்கெட்ல இருக்கோ இல்லையோ கொடுக்கிறவர் அவரு இருக்கிறார், செலவழிக்க அவர்கிட்ட இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்தா போதும், அவர்கிட்ட சொன்னா போதும். ஏன்னா நம்பிக்கை முழுதும் பாவம் செய்கிற அப்பா மேலேயே அவளை நம்பிக்கை பிள்ளைங்க வைக்குதுன்னா Because they have faith in the Father. அப்ப நம்ம பரம தகப்பன் எப்படிப்பட்டவர். ஒரு முறை மெட்ரோக்கு சைதாப்பேட்டில் போய் டிக்கெட் வாங்கலான்னு போறோம். Once we went to the metro in the Saidapet to buy ticket. அங்க ஜிபே வேலை செய்யல. And the GPay was பாஸ்டர் not கிட்ட கேக்குறேன், working. மா காசு இருந்தா கூட அப்படின்னு. I asked my wife for money. நான் எதுவும் எடுத்துட்டு வரல, பேக் எடுத்துட்டு வரலையே. And she நீங்க தானே வரீங்க, உங்க கூட வர நான் ஏன் பேக் எடுத்துட்டு வரணும்? She told that she did not believe. செலவு பண்ண நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு இந்த பாரத்தை நாசமாக்கணும்? She told that when you are here to spend, why should I need மனைவிக்கு my bag? கணவன் மேல நம்பிக்கை இருக்கு. Even the wife has the belief. கொஞ்ச நாள் தான் நான் கூட இருக்க, அப்ப நம்பிக்கை இருக்கு. She has the பெற்றோருக்கு பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச காலம் தான் தகப்பன் இருப்பார், ஆனா நம்பிக்கை இருக்கு. even the children have the faith. மாசமான சம்பளத்தை கரெக்டா போட்டுருவாங்க, கண்ணுக்கு தெரியாத முதலாளி மேல நம்பிக்கை இருக்கு. We have the faith on the boss. உள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், இந்த உலகத்தை ஆதி முதல் அந்த முதல் ஆளுகை செய்கிற தேவன், The one who rules the world. எல்லா வல்லமை உடையவர். And the one அவர் உன் கூட இருக்கும் பொழுது உன் குறைவுகள் எதற்கு நீ அது பெருசா நினைக்கிறீங்க? and when he is with you, why do you say, ஏன் உன் சமாதானத்தை விட்டு சொல்லுவீங்க? why do you lose your peace? உன் பிள்ளையின் கல்யாணத்தை தேவன் செய்து படிப்பார்.
God will, கட்டப்படாத வீடுகள் கட்டப்படும். and all your problems will உன் go. கடனை என் தேவன் அழைத்து முடிப்பார். God will pay all your rent. படிப்புக்கு உண்டான சூழ்நிலைகள் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார். God will see all the expenses for you. என்னோடு அவர் இருக்கிறார். சொல்லுங்களேன். God is with me. என் பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல வச்சுட்டேன். அப்பா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. Lord, you நீங்க take care பாத்துங்க. of அப்பா ஒவ்வொருத்தர் மத்தியில சூழ்ந்து கொண்டிருக்கு. தேவன் ஒருவரை உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவரிடத்துல மட்டும்தான் சமாதானம் கிடைக்கும். உங்ககிட்ட குறைகளா இருக்கு, என்கிட்ட இது இல்ல, கல்யாணத்துக்கு போகணும், மொய் வைக்கணும், அப்பா என் பிள்ளைங்க வராங்க, அவங்களுக்கு நான் செலவழிக்கணும், படிப்புக்கு செலவழிக்கணும், ஆனா என்கிட்ட இல்லையே. தேவன் உன்னோடு இருக்கிறார், நிறைவான உன்னோடு இருக்கிறார். அந்த பாரத்தை அப்படியே எடுத்து உன் கால் கீழே வைங்க. சொல்லுங்க, எனக்கு ஆள் கீழே இந்த பாரங்கள்லாம் இருக்குப்பா. சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லி ஜெபிங்க. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி இந்த ஆவியில சுட்டரிக்க சுட்டரிக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஆவியும் பாவத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை சுட்டரிக்கிற. சொல்லுங்க, The spirit பாவத்தை which உண்டு பண்ணுகிற creates ஆவியும் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். let go of my family. பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். Fear of சொல்லுங்க, my family. வியாதியை உண்டு பண்ணுகிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். The spirit which creates இல்லாமைகளை உண்டு பண்ணுகிற தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணுகிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். spirit which creates emptiness in my family. Let அப்பா, go. இப்பொழுது உங்களுடைய சமாதானம் எல்லாம் கண்களை போட்டு Lord, let your உங்களுக்காக peace be with ஜெபிக்க தேவ சமாதானம் ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்குகிறது. இங்க இருந்து நீ வீட்டுக்கு கடந்து போகும்போது வீட்டுல ஒரு சமாதானத்தை நீ பார்க்க you. முடியும். See a peace in your family. தேவ வல்லமை ஒவ்வொரு வீடுகளை நிரம்புறதை பார்க்கிறேன். God's power. தேவ மகிமை ஒவ்வொரு வீட்டை தொட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். God is touching everyone. தேவ சமாதானம் இறங்கட்டும் அப்பா. தேவ வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக. எஸ் க்ளோரி, எஸ் க்ளோரி, எஸ் க்ளோரி டு ஜீசஸ். இப்பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது தேவ மகிமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். இப்பொழுது தேவ வல்லமை இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். ஓ ரபா தக்க ரமா அந்த தியாக்க தியாத ரபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. பெட்டுகள் 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 பெட்டுகள். ஓ இயேசுவே, உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் அப்பா. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.